ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு மிகப்பெரிய அப்டேட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா ETF நியூஸ். ஸோ அந்த ETF நியூஸ் பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜனவரி மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டிசம்பர் மந்தே தொடங்கிட்டாங்க. ஸோ தொடங்கினதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, அந்த ETS நியூஸ் வந்து அப்ரூவ் ஆகும், ETF வந்து அப்ரூவ் ஆகும் ஆர் ரிஜெக்ட் ஆகும், இந்த மாதிரிப்பட்ட நியூஸஸ் அடிக்கடி மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய ETF அப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியே மார்க்கெட்டை வந்து மிகப்பெரிய பம்ப் வந்து கொடுத்துட்ருக்காங்க பிட்காயினுக்கு. சரியா? ஸோ இதனால் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, பிட்காயின் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $45,000 மேலே போயிட்டுருக்கு. போன வீக் வந்து சடனாக $40,000 வரைக்கும் டவுன் ஆகிருந்தாலும் திரும்பவும் ரெக்கவர் ஆகி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ETF நியூஸ்னால தான். ஸோ இதை வச்சு பயங்கரமாக மேனிபுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று கூட நான் வந்து குரூப்பில் வந்து போட்டிருந்தேன், ஃபியூச்சர் ட்ரேட்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ்லாம் வந்து லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, லிக்விடிட்டி ஹண்ட்னா என்னென்னா, மேலேயும் ஹண்ட் பண்ணிடுவாங்க, கீழேயும் ஹண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் லாங் எடுத்து வச்சுருப்பீங்க, ஸோ சூப்பராக ப்ராஃபிட் போயிட்டுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கு மட்டும் தான் மேலே இருக்கும், அப்படியே டவுன் ஆகி கீழே வந்து நீங்கள் போட்டுற ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அப் பண்ணிடுவோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, லாங் எடுத்திருந்தாலும் ஷார்ட் எடுத்திருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி ஹண்ட் நடந்துடும். ஸோ உங்களால் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் மேனிபுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ETF நியூஸை வச்சு மார்க்கெட் மேனிபுலேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து நேற்றே சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே என்ன நடந்தது அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு கூட இன்னைக்கு நம்ம டைம் படி விடிய காலம். ஸோ அந்த டைமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி கமிஷன், ஸோ US செக்யூரிட்டி கமிஷன், ஸோ இவங்க தான் வந்து மேஜராக வந்து ETF அப்ரூவல்லாம் வந்து பண்ணக்கூடியவங்க. ஸோ இவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி ETF வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து ட்வீட் போட்டாங்க. ஸோ இதனால் என்ன நடந்தது அப்படின்னா, அரௌண்ட் $44,000 இருந்த பிட்காயின் சடனாக $48,000 வரைக்கும் அந்த ட்விட்டை பார்த்ததும் மூவ் ஆச்சு. காரணம் என்னென்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ETF அப்ரூவ் ஆகுதுன்னா பிட்காயினும் நம்ம கோல்டு மாதிரி பாண்டு பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாலாம் வாங்கி வைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணுது. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து மிகப்பெரிய பம்ப் ஆகும் அப்படின்னு வந்து எல்லாரும் எதிர்பார்த்தது தான். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸோ அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அப்ரூவ் ஆகிட்டுன்னு சொல்லி அஃபிஷியல் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்லேயே வந்து போஸ்ட் போட்டால் என்ன நடக்கும், எல்லோரும் நம்பினாங்க. ஸோ நம்பிக்கிட்டு பிட்காயினில் வந்து சடனான ஒரு மேனிபுலேஷன் வந்து நடந்து. சரி, அந்த ட்வீட்டு கூட நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ட்வீட்டு தான். ஸோ என்ன நடந்திருக்கு பாருங்கள். டுடே SEC grants approval for Bitcoin ETF for listing all registered national security exchanges. ஸோ எக்ஸ்சேஞ்சஸ்லலாம் ETF அப்ரூவ் பண்ணக்கு இன்றைக்கி வந்து SEC வந்து அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக ட்வீட் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சடனான ரீச் 2 மில்லியன் யூசர்ஸுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ உடனே மார்க்கெட்டில் வந்து மிகப்பெரிய பம்ப் நடந்து. ஸோ நடந்து முடித்ததும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் அந்த ட்வீட் போடலை, ஸோ எங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிட்டு, ஸோ அதாவது ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் SEC வந்து இன்னும் அப்ரூவ் ஆகலைன்னு போட்டுட்டாங்க. ஸோ உடனே நடந்து $48,000 போன பிட்காயின் அப்படியே டவுன் ஆகி $44,000 வந்துடுச்சு. ஸோ அதுக்கு பிறகும் பார்த்திங்கன்னா என்ன நடந்துன்னா, பை சைடு லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் மார்க்கெட் அப் ஆகி $46,000 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு பெரிய மார்க்கெட் மேனிபுலேஷன் வந்து நடந்தது. ஸோ இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். ஏன்னா இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே வந்து நடக்கும் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில். ஒவ்வொரு புல் ரன் வரக்கு முன்னாடியும் பல சம்பவங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது எதிர்பார்த்தது தான். அதுதான் வந்து நேற்று வந்து நடந்துச்சு. சரியா? ஸோ அப்போ வந்து இன்னும் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச், அதாவது ETF அப்ரூவல் வந்து கொடுக்கலை. ஸோ மேபி ஃப்யூச்சரில் வந்து கொடுக்காமலும் போகலாம். அதுக்கு வந்து ட்விட்டர் சைட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உண்மை தான், அவங்களோட கவர்மெண்ட் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆனது உண்மை தான். அவங்க 2FA யூஸ் பண்ணல, வெறும் மொபைல் நம்பர் மட்டும் தான் வச்சுருந்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து இவங்க ட்விட்டர் சைட்லேருந்து வந்து விட்டுருக்காங்க. சரியா? சரி, ஓகே, இதுதான் வந்து செக்யூரிட்டி கமிஷனில் வந்து நடந்தது. ஸோ இது ரிலேட் பண்ணி நிறைய மீம்ஸ் வந்து ட்விட்டர்லலாம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவங்களே வந்து மார்க்கெட் மேனிபுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அஃபிஷியலே அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பாசிபிள் தான். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லாம் வந்து பிட்காயின் ஹோல்டர்ஸ் தான். சரியா? ஸோ அதனால் பிட்காயினை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ கூட இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து அவங்க வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? சரி, ஓகே, இது வந்து ஒரு மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட். இன்னொரு மிகப்பெரிய அப்டேட் வந்துருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து பேசியிருந்தோம், FIU India, ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் இந்தியா. ஸோ இவங்க வந்து 9 எக்ஸ்சேஞ்சஸை பிளாக் பண்ண சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, iOS ஆப்பில் இந்த
இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இந்த ஆப்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆப்பிள் மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ போய் பைனான்ஸுன்னு போய் ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் செக் பண்ணிங்கன்னா பைனான்ஸ் இருக்காது, கியூகாயின் இருக்காது, ஹியோபிலாம் இருக்காது. ஸோ இது வந்து இந்தியா கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்னால தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து இன்னும் 100% தெரியலை. ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இப்போது ஆப்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி ஃப்யூச்சரில் ஆண்ட்ராய்ட்லேயும் ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி வெப்சைட்டும் பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா எந்த எக்ஸ்சேஞ்சஸும் இப்போ வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஏன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28ஆம் தேதி, டிசம்பர் 28ஆம் தேதி. இன்றைக்கி வந்து ஜனவரி 10ஆம் தேதி. ஆல்மோஸ்ட் வந்து 2 வாரம் ஆக போகுது. ஸோ எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் சைட்லேருந்து வரல. அதே மாதிரி இவங்க ரெஜிஸ்டர் பண்ண மாதிரியும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ இதன் காரணமாக ஒன் பை ஒன்னாக வந்து குளோபல் எக்ஸ்சேஞ்சஸை வந்து பேன் பண்ண தொடங்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. சரி, இதில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, சப்போஸ் இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபண்ட் வச்சுருக்கீங்க, பைனான்ஸ், கியூகாயின், ஹியோபி, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் நீங்கள் வந்து மணி வச்சுருக்கீங்கன்னா மணியை வந்து விட்ரா பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ iOS ஆப் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு தெரியாது. ஏன்னா iOS-ஐ பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது வரவு பேன் பண்ணாலும் அந்த ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் பேன் பண்ணாலும் ஏபிகே மூலமாக ப்ரைவேட்டாகவும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு பேலன்ஸு கிரிப்டோலாம் நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா விட்ரா பண்ணிக்கிறது நல்லது. சப்போஸ் பேன் பண்ணிட்டாங்க, பெர்மனண்ட்டாக ரொம்ப பேன் பண்ணிட்டாங்கன்னா உங்களால் வந்து அக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டிக்டாக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளால் அக்சஸ் பண்ணிக்க முடியாது. அக்சஸ் பண்ணிக்க முடியாத அளவுக்கும் பேன் பண்ண அவங்களால முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி சப்போஸ் பேன் பண்ணிட்டாங்கன்னா அதில் வச்சுருக்க ஃபண்ட்ஸ்லாம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆர் வந்து நீங்கள் வேறு VPNஓ ஆர் சம்திங் யூஸ் பண்ணியோ தான் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் வந்து இனி யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் வந்து இதில் ஃபண்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா விட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ வாலெட்டுக்கு விட்ரா பண்ணிக்கலாம். ஆர் இதில் லிஸ்ட்டில் இல்லாத வேறு எதுவும் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் இந்த ஃபியூ ரெஜிஸ்டர்ஸ் சைட்ஸ்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸுக்கும் நீங்கள் வந்து விட்ரா பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஜியோடஸ் எக்ஸ்சேஞ்சு கூடயும் ஒரு ஏஎம்ஐ பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன். ஸோ கொஞ்சம் 80% வந்து பாசிபிள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஏஎம்ஐயும் நான் வந்து முடிஞ்ச அளவு இந்த டேட் வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆனதும் வந்து முடிஞ்ச அளவு நம்ம குரூப்பில் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். டெலகிராம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு இது ரிலேட்டடான டவுட்ஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் சார்பாகவே வந்து மேபி அவங்க CEO ஆர் அதில் ஒர்க் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்டே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். சரியா? ஸோ நம்ம குரூப் வந்து தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.